பேசுங்க தம்பி, பேச பண்ணு. இதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டேன்னா முதல்ல உங்க பிரியாணி எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பிரியாணியை. அட ஆமாங்க, 3 தலைமுறையா இவங்களோட இந்த பிரியாணி மொத்த சென்னையே கலக்கிட்டு வருது. அண்ட் அது மட்டும் இல்லங்க, ரீசெண்டா இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. அண்ட் கூடவே பாத்தீங்கன்னா சிக்கன் 65, பட்டர் சிக்கன், முத்தர்ஜன்கா ஸ்வீட்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருந்தது. அண்ட் இதெல்லாமே யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டால இருக்கிற தில்குஷ் கேட்டரிங் சர்வீஸ். சரி, வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்களோட அந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பட்டர் சிக்கன், இடியாப்பம், கத்திரிக்காய், ராயத்தான்னு சொல்லி எல்லாத்தையும் டேபிள்ல அடிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிரியாணி இருக்கிற பீஸ் எடுத்து பிரேக் பண்ணி தாங்க பார்த்தேன். பஞ்சு மாதிரி குக்கா இருந்தது. அப்படியே அந்த பீஸ் எடுத்து கொஞ்சமா ரைஸ்ல வச்சு சாப்பிட்டு தாங்க பார்த்தேன். சீரியஸா சொல்றேன், நான் சாப்பிட்டதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் கிளாசிக்கான பிரியாணினே நான் சொல்லுவேன். அண்ட் அவங்களோட முத்தர்ஜன் ஸ்வீட், பட்டர் சிக்கன் அண்ட் 65 எல்லாமே டேஸ்ட்ல சும்மா தட்டி தூக்கிட்டாங்க. சோ गाइस, உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெஸ்டான கேட்டரிங் தேடுறீங்கன்னா மறக்காம நம்ம ராயப்பேட்டால இருக்கிற தில்குஷ் கேட்டரிங்க்கு ஒரு புக்கிங்க போடுங்க.